ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் தான். இது வந்து நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கலாம். மஞ்சத்தூள் இப்போ ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் வந்து 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா நெருப்பில் தீச்சி கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே செஞ்சிட்டோம்னா ஒரு மாதிரி புகை ஸ்மெல் மாதிரி அடிக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். இதில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த டைம் செய்யும்போது திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கால் நல்லா க்ளீன் பண்ணி நான் தாளித்து விட்டுட்டேன். இது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கால் வந்து ரொம்ப நேரம் வேகணும், நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து கால் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நம்ம தனியாக சூப் மாதிரி எடுக்க போகிறோம். நான் வந்து சூப்பெல்லாம் குடிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தனியாக ஒரு டம்ளர் நான் சூப் எடுத்து வச்சுறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சூப் ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு நான் போய் ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் போய் அவருக்கு போய் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வந்து எப்படி நம்ம மட்டன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரியே வெங்காயம் தக்காளி எல்லாமே தாளிச்சிட்டு அரைச்சி இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சு. இது நான் கறி வந்து தனியாக எடுத்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.